அடுத்து பாருங்கப்பா, வளரறை மதிப்பீடு பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. இங்கே இந்த படம் கொடுத்துருக்காங்க, கனசதுரம். சாய்வு கோடுகள் வரையப்பட்டுள்ள பக்கத்தின் வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய்வு கோடுகள் இந்த ஃப்ரண்ட்டில் வரைஞ்சிருக்காங்களா, இதோட வடிவம் என்னது? சதுரம். சரிங்களா? பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு. பாருங்கள், இது எல்லாமே உருளை வடிவத்தில் இருக்குது. இதுதான் கூம்பு வடிவம். அப்போ இதுதான் பொருத்தம் இல்லாதது. ஒரு 76 விரிவாக்க வடிவம். 76 நமக்கு தெரியும்ல, 70 கூட்டல் 6. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகப்பெரிய எண் எது? இங்கே எல்லா எண்களையும் பாருங்கள். மிகப்பெரிய எண் 99. 80 கூட்டல் 7. 80 கூட்டல் 7 அப்படின்னா 87. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த முப்பரிமாண உருவத்தோட பொருந்தாத பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது கன செவ்வக வடிவத்தில் இருக்குது. இது பொருந்தும், இது பொருந்தும், இது பொருந்தும். இதுதான் பொருந்தாது, ஏன்னா இது கோள வடிவம். அடுத்து வட்டத்துடன் தொடர்புடையவற்றை தேர்ந்தெடு. என்னது வட்டத்தோட தொடர்புனா, வட்டத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு மைய புள்ளியும் இருக்கும், அதோட ஆரமும் இருக்கும். அதுதான் வட்டத்தோட தொடர்புடையது. அடுத்து 465 எண் பெயர் என்ன? 465. அடுத்து பாருங்க, 457 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம். 457, இதுதான் விரிவாக்க வடிவம். அடுத்து பாருங்க, 2, 4, 3 இந்த எண் அட்டைகள் இருக்குல்ல, இதை ஒரு முறை பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே சின்ன எண் எது? 2 தான். அதுக்கடுத்து சின்ன எண் 3, அதுக்கடுத்து 4. இப்போ 234 தான் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண். அடுத்து பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டுமெனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும்? இப்போ இதுதான் முனைன்னு சொல்லுவோம்ல, இதுதானே இப்போ முனை. ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு பொட்டு ஒட்டுறோம். எத்தனை பொட்டுகள் நமக்கு தேவைப்படும்? மொத்தம் அந்த சைடு ஒரு முனை இருக்கும், அப்போ மொத்தம் 8 பொட்டுகள் நமக்கு தேவைப்படும். இது நாற்காரம் அல்ல, நாற்கரம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, நாற்கரத்தோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். நாற்கரத்தோட குடும்பம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இதெல்லாமே நாற்கரத்தோட குடும்பம். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பு தான் நாற்கரத்தின் குடும்பம் அல்ல. பாருங்கள், இணைகரம் இருக்குது, சாய் சதுரம் இருக்குது, சரிவகம் இருக்குது. இதெல்லாமே நாற்கரத்தின் குடும்பங்கள், இது கிடையாது. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எது மிகச்சிறியதுன்னா 909. அடுத்து 952 100கள் இடத்தில் உள்ள இலக்கத்தின் முகமதிப்பு. 100களில் 9 தானே பாருக்கு, அதோட முகமதிப்பு அதே எண்ணு தான். சரிங்களா? அது மாதிரி 910 எண் பெயர் கேட்குறாங்களா, 910. அடுத்து பாருங்கள், படத்தில் உள்ள வட்டத்தின் ஆரம், விட்டம் ஆகியவற்றின் பொருத்தமான அளவுகளை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்களா. இப்போ வட்டத்தோட ஆரம் கேட்டிருக்காங்க, அதோட விட்டம், அதோட பொருத்தமான அளவு. ஆரம் சும்மா ஒரு குறிப்பாக 2 சென்டிமீட்டர்னால் விட்டம் 4 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ ஆரம் 2 சென்டிமீட்டர், விட்டம் 4, இது சரியாக தான் இருக்குது. ஆரம் 1னா விட்டமும் என்ன ஆகும்? 1 × 1, 1 தான் வரும். சரிங்களா? 1 × 1 2 அந்த மாதிரி வரும். இங்கே ஆரம் 1னா இது தப்பு, இங்கே ஆரம் 2னா விட்டம் 1ன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. அடுத்து பாருங்கள், 2749 100கள் இல்லை இடத்தில் உள்ள இலக்கத்தின் மதிப்பு. இப்போ பாருங்கள், எது 100கள்? நம்ம எழுதுவோமா, 1கள், 10கள், 100கள், 1000. இப்போ 100களில் 7 இருக்குது, இலக்கத்தின் மதிப்பு 700. அடுத்து பாருங்கள், தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான் விட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்தோட மையத்தின் வழியாக செல்லும் நான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். வட்டத்தோட மையத்தின் வழியாக செல்லக்கூடிய நான், இதுதான் விட்டம். ஆரத்தின் 2 மடங்கு விட்டம் ஆகும். ஆரத்தோட 2 மடங்கு விட்டம், இதுவும் சரி. ஒரு வட்டத்தில் எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும்லப்பா. இப்படி ஒன்று வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், வரைச்சிக்கிட்டே போகலாம். அப்போனா இதுவும் சரிதான். நானின் 2 மடங்கு விட்டம் ஆகும்னு கேட்டுறாங்க. அப்போ அது தவறு, நானோட 2 மடங்கு விட்டம் கிடையாது. அடுத்து பாருங்கள், 8 ஆயிரங்கள் 2 100கள் கொண்ட ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடுக்க. 8 ஆயிரங்கள் இருக்கா, இங்கே இந்த மணிகளை எண்ணுங்க. அதே மாதிரி 2 100கள் இருக்குது, இதுதான் அது ஆணிமணி சட்டம். 10கள் 1கள் எதுவுமே இருக்காது. அடுத்து பாருங்கள், 2005 4037 1027 3028 5029 ஏறு வரிசையை தேர்ந்தெடுத்துன்னு கேட்டிருக்காங்களா. இதில் மிகச்சிறிய எண் இதுதானப்பா, இதுதான் 1 வரும். அடுத்த சிறிய எண் இது, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது. சரிங்களா? அந்த மாதிரி எண்கள் கொண்ட வரிசை இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை இங்கே ஷேடோ பண்ணியிருக்குங்க. ஓகேங்களா? இதோட இந்த செகண்ட் லெசனுக்கு உண்டான நம்ம எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். நீங்களும் டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.